வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பார்ட் ஏ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1க்கான இம்பார்ட்டன்ட் பார்ட் ஏ கொஷின்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு என்னதுன்னா இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ளிகேஷன். ஓகேங்களா? இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிசைன் பண்ணுவோம், டெவலப் பண்ணுவோம், அப்புறம் டெஸ்ட் பண்ணுவோம், மெயின்டைன் பண்ணுவோம். எதை? சாஃப்ட்வேர். ஒரு சாஃப்ட்வேரை டிசைன், டெவலப், டெஸ்ட், மெயின்டைன் பண்ணுறது தான் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இதில் நம்ம என்ன தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா நம்ம ரெடி பண்ணுற சாஃப்ட்வேர் நல்லா ரிலையபிளாக இருக்கணும், நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஸோ இதுதான் இதுக்கான டெஃபினேஷன். இது 2 பாயிண்ட் எழுதுனா போதும். நெக்ஸ்ட், வாட் இஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்? இதை ஷார்ட்டாக எஸ்டிஎல்சின்னு கேட்பாங்க. இதோடைய ஃபேஸஸ் சொல்லணும். சரி, இதில் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை தான் நம்ம எஸ்டிஎல்சின்னு சொல்லுவோம். அப்படி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேதரிங். முதல்ல ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிப்போம், கலெக்ட் பண்ணுவோம், அப்புறம் அனலைஸ் பண்ணுவோம், அப்புறம் சிஸ்டமை டிசைன் பண்ணுவோம். ஸோ கோடிங்கை கொடுப்போம், அப்புறம் இந்த கோடிங் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுவோம், அப்புறம் ஃபைனல் ப்ராடக்டை கொடுப்போம், டெப்ளாய்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா பக்ஸ் ஏதாவது இருக்கா, ஸோ எரர் எதாவது இருக்கான்னு அப்படியே நம்ம ரிவ்யூ கொடுத்துட்டே வருவோம், அப்டேட். ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்? ஒரு அஜைல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மெத்தடில் ஒன்று தான் எக்ஸ்பி, எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங். இது நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டை நம்ம ஒரு கஸ்டமருக்கு செஞ்சு தரோம்னா கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை இது பூர்த்தி செய்யும். ஸோ இதில் நம்ம டீம் ஒர்க் பண்ணலாம், அடிக்கடிக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், சீக்கிரமாக இந்த ப்ராடக்டை ஃபினிஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடலாம். அதுக்கு தான் நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கிறோம். இதில் அப்படி என்னெல்லாம் இருக்குன்னா பேர் ப்ரோக்ராமிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒருத்தர் ப்ரோக்ராம் பண்ணுவார், இன்னொருத்தர் அதை அப்படியே டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவார், அதாவது எரர் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே வருவார். அப்புறம் கண்டினியூவஸ் டெஸ்டிங். ஸோ ப்ராசஸ் பண்ணும்போதே டெஸ்டிங் ப்ராசஸும் கூடவே வரும், சிம்பிள் டிசைனாக இருக்கும். இதுதான் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங். ரீகால் அஜைல் ப்ராசஸ். இந்த அஜைல் ப்ராசஸ் எதுக்கு பண்ணுறோம்? ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு, ஒரு ஐட்ரேஷனாக அதை தயார் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த அஜைல் ப்ராசஸை தெரிஞ்சுக்கிறோம். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்மால், ஃப்ரீக்வெண்ட், அப்டேட், கொலாபரேஷன்ஸ். ஸோ யூசர் ஃபீட்பேக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்சஸை அடிக்கடிக்கு பண்ணலாம், அப்டேட்லாம் ஈஸியாக கொடுக்கலாம் இந்த அஜைல் டெக்னாலஜி மூலிமா. நெக்ஸ்ட், வாட்டர்ஃபால் மாடலுக்கும் ஸ்பைரல் மாடலுக்கும் உள்ள வேறுபாடுகள். வாட்டர்ஃபால் மாடல் வந்து ஒரு லீனியர், ஓகேங்களா, ஆர்டராக வந்துகிட்டே இருக்கும், ஒரு சீக்வென்ஷியல். ஸ்பைரல் மாடல் பார்த்துட்டோம்னா ஐட்ரேட்டிவ், ஒரு ஐட்ரேஷன்ஸாக இருக்கும். ஸோ எந்த ஐட்ரேஷனில் மிஸ்டேக் இருக்கோ ஈஸியாக நம்ம போய் இது பண்ணிடலாம், ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எ ஃபேஸ் இஸ் டன் யூ கான்ட் கோ பேக். வாட்டர்ஃபால் மாடலில் நம்ம அப்படியே வந்துக்கிட்டே இருப்போம், பின்னால் போக முடியாது. இதுவே ஸ்பைரல் மாடலில் நம்ம ரிவர்ஸில் போயிட்டு எங்கே மிஸ்டேக்ஸ் இருக்கோ, எங்கே பக்ஸ் இருக்கோ அங்கே போய் நம்ம அந்த மாடியூல்ஸை மட்டும் பக்காவாக ரெக்டிஃபை பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு ஃபார் ஸ்மால் அண்ட் சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ். ஒரு சிம்பிள் ப்ராஜெக்டாக இருந்தால் நம்ம வாட்டர்ஃபால் மாடலில் பயன்படுத்தலாம். ஒரு பெரிய பிக் ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா ஸ்பைரல் மாடலில் தான் பயன்படுத்தணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூனிட் 2 பார்ட் ஏ கொஷின். வாட் ஆர் பெட்ரி நெட்? கவனிங்க, இது வந்து ஒரு கிராஃபிக்கல் டூல். இது என்ன பண்ணோம்னா மாடல் பண்ணோம், அனலைஸ் பண்ணோம். எதை? ஒரு சாஃப்ட்வேர்னுடைய அந்த ஃப்ளோ பாத்தை, ஓகேங்களா, ஒரு சிஸ்டம்ஸில். அதாவது கன்கரன்சி, சின்க்ரோனைசேஷன், பேரலிசம் ஆர் இன்வால்வ்டு. ஸோ மல்டிபிள் சிஸ்டம் நம்ம ஒரே ப்ராசஸில் பண்ணும்பொழுது அதோடைய ஃப்ளோ, அதனுடைய மாடல் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பெட்ரி நெட் கிராஃபிக்கல் டூலை பயன்படுத்துவோம். ஓகேங்களா? ஸோ இது ஒன்றும் இல்லை, ஒரு சிஸ்டமுடைய பிஹேவியரை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டூலை பயன்படுத்துவோம், அவ்வளோதான். தே யூஸ் பிளேசஸ், டிரான்சிஷன்ஸ் அண்ட் டோக்கன்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணுற அந்த சிஸ்டம்னுடைய பிஹேவியர் போக்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பெட்ரி நெட்டை பயன்படுத்தி. வாட் இஸ் எஸ்ஆர்எஸ்? சாஃப்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். எப்படி ஒரு இடத்துக்கான டாக்குமெண்ட் பாத்திரம், அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டை தயாரிக்கிறதுக்கு ஒரு எஸ்ஆர்எஸ் பாத்திரம் மாதிரி டீட்டெயில்டு டாக்குமெண்ட். இதில் அப்படி என்னெல்லாம் இருக்கும்னா இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ண போகுது, எப்படி பண்ண போகுது, அதோடைய ஃபங்க்ஷனல் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே
இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும். இந்த டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸாக என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப்பர்ஸ், டெஸ்டர்ஸ், கஸ்டமர்ஸ் எல்லாருமே இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸை கோத்ரூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், லிஸ்ட் அவுட் த வேரியஸ் டயக்ராம்ஸ் யூஸ்ட் இன் ஆப்ஜெக்ட் மாடலிங் யூஸிங் UML. ஸோ ஒரு UML எடுத்துக்கிட்டோம்னா அதாவது யூனிஃபைடு மாடலிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன டயக்ராம்ஸ் இருக்குன்னா கிளாஸ் டயக்ராம், ஆப்ஜெக்ட் டயக்ராம், யூஸ் கேஸ் டயக்ராம், சீக்வன்ஸ், ஆக்டிவிட்டி, ஸ்டேட், காம்போனன்ட், டெப்ளாய்மெண்ட் டயக்ராம்னு இத்தனை டயக்ராம்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரெக்வயர்மெண்ட். மெயினாக நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறது ரெண்டு தான், ஃபங்க்ஷனல் ரெக்வயர்மெண்ட்ஸ், நான் ஃபங்க்ஷனல் ரெக்வயர்மெண்ட்ஸ். சிஸ்டம் என்ன பண்ண போகுது அது ஃபங்க்ஷனல் ரெக்வயர்மெண்ட்ஸ், அதில் ஃபங்க்ஷன்ஸு, ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். நான் ஃபங்க்ஷனல் ரெக்வயர்மெண்ட்ஸில் சிஸ்டம் எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்ணும், ஸ்பீடு, செக்யூரிட்டி, யூசபிலிட்டி, இது எல்லாமே இந்த ரெக்வயர்மெண்ட்ஸில் வரும். நெக்ஸ்ட், ஃபிஃப்த் ஒன், டிஃபைன் ஃபைனைட் ஸ்டேட் மெஷின். அதாவது ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு மேத்தமேட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் மெத்தட்ஸை பயன்படுத்தி டிசைன் பண்ணுறது தான் ஃபைனைட் ஸ்டேட் மெஷின். ஸோ இது வந்து எப்படின்னா இட் சேஞ்சஸ் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் பேஸ்ட் ஆன் இன்புட் used design control system and software behavior. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் பிஹேவியர் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா இப்போ பல்க் ஆஃப் இன்புட் ஒரு மாடியூலில் கொடுத்தோம்னா அடுத்த மாடியூலில் அது வெளியில் வரும்பொழுது வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டுருக்கும். அதுதான் ஃபைனைட் ஸ்டேட் மெஷின். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் பார்ட்டி கொஷின்ஸ். லிஸ்ட் அவுட் த சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன்ஸ். இருக்கிறது 3 பேட்டர்ன் தான். கிரியேஷனல் பேட்டர்ன், ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன், பிஹேவியரல் பேட்டர்ன். அட்லீஸ்ட் இதில் நீங்கள் ஏதாவது ரெண்டு எழுதுனா கூட போதும். ஓகேங்களா. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம். வாட் இஸ் மீன் பை அடாப்டர் இன் சாஃப்ட்வேர் டிசைன்? An adapter pattern allows two incompatible interface to work together. இப்போ நானும் இன்னொருத்தரும் ஒத்து போக மாட்டோம். ஓகேங்களா. ஆனால் இந்த அடாப்டர் மூலிமா, இந்த அடாப்டர் பேட்டர்ன் மூலிமா ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ணிப்போம். ஓகேங்களா. இதுதான் அந்த 2 இன்கம்பேட்டபிள் இன்டர்ஃபேஸ். ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸில் 2 ஒத்து போகாத இன்டர்ஃபேஸ் இருக்கும், அது ஒன்றா ஒர்க் பண்ணும். அதுக்கு இந்த அடாப்டரை பயன்படுத்துவோம். இட் ஆக்ட் ஆஸ் எ பிரிட்ஜ். ஒரு பிரிட்ஜாக இருக்கும் ஒரு புது சிஸ்டம்க்கும் ஓல்டு சிஸ்டம்க்கும் இடையில். ஓகேங்களா. அது என்ன பண்ணோம்னா ஒரு இன்கம்பேட்டபிள் இன்டர்ஃபேஸை கம்பேட்டபிள் இன்டர்ஃபேஸாக மாற்றி ஒன்றா வேலை செய்ய வைக்கிறது தான் இந்த அடாப்டருடைய வேலை. நெக்ஸ்ட், வாட் இஸ் publish, subscribe in software design? Publish, subscribe is a messaging pattern where publishers send messages without knowing who will receive them. இதிலே புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதில் இருக்க இந்த பப்ளிஷர் என்ன பண்ணுவார்னா ஒரு மெசேஜ் அனுப்புவார், ஆனால் யாருக்கு போய் சேருதுன்னு தெரியாது. சப்ஸ்கிரைபர் ரிசீவ் மெசேஜஸ் பேஸ்ட் ஆன் தி இன்ட்ரெஸ்ட். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் யூஸ் பண்ணிப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நான் வீடியோ போடுறேன், ஸோ யாருக்கு தேவையோ அவங்க தானே பார்ப்பாங்க, அதுதான் விஷயமே. இட் டீகப்பிள் த சென்டர் அண்ட் ரிசீவர் இம்ப்ரூவிங் த ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ 2 பேருக்கும் உள்ள அந்த கப்ளிங் இருக்காது, அந்த ஹை கப்ளிங் இருக்காது, லோவாக இருக்கும். ஸோ கொகஷனும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இதை தான் நம்ம பப்ளிஷ், சப்ஸ்கிரைப் இன் சாஃப்ட்வேர் டிசைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் ப்ராக்ஸி ஃபேக்கேட் இன் சாஃப்ட்வேர் டிசைன்? ப்ராக்ஸி இது ஒன்றும் இல்லை, ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி. அதாவது அனதர் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா டு கண்ட்ரோல் அக்சஸ், ரெடியூஸ் காஸ்ட் ஆர் ஆட் செக்யூரிட்டி. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்டாக அது ஆக்ட் ஆகும், மற்றவங்கள மாதிரி ஆக்ட் பண்ணுறது. அதான் கண்ட்ரோல் அக்சஸ், ரெடியூஸ் காஸ்ட், ஆட் செக்யூரிட்டி, அதுக்காக பயன்படுத்துறது தான் ப்ராக்ஸி. ஃபேக்கேட் என்ன பண்ணோம்னா ப்ரொவைட் எ சிம்பிளிஃபைடு இன்டர்ஃபேஸ் டு த காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். ஓகேங்களா. ஒரு பெஸ்ட் இன்டர்ஃபேஸாக கொடுக்கறது தான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டத்தில் ஃபேக்கேடுன்னு சொல்லுவோம். அனதர் ஆப்ஜெக்டாக வந்து ஆக்ட் பண்ணுறது வந்து ப்ராக்ஸி. ஓகேங்களா. வாட் இஸ் UI டிசைன்? இப்போ ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறோம், அந்த சாஃப்ட்வேரில் பட்டன்ஸ் எப்படி இருக்குது, ஸ்க்ரீன் எப்படி இருக்குது, அந்த யூசர் இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ணுறது தான் UI டிசைன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறோம்னா அது வந்து ஈஸியாக இருக்கணும் யூஸ் பண்ணுறதுக்கு, விஷுவலாக நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதான் UI டிசைன். நெக்ஸ்ட், யூனிட் 4 இம்பார்ட்டன்ட் பார்ட்டி கொஷின்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் சிம்பாலிக் எக்ஸிக்யூஷன்? அதாவது நம்ம கொடுக்குற இன்புட் எல்லாமே
இந்த சிம்பாலிக் எக்ஸிக்யூஷன் என்ன நடக்கணும், எல்லாமே சிம்பிள்ஸாக கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா, நம்ம ஒரு ஃபைன்னு கொடுத்தோம்னா அது ஃபைன் எடுத்துக்காது, ஒரு சிம்பிளாக கன்சிடர் பண்ணும். அதான் சிம்பாலிக் எக்ஸிக்யூஷன். இட் எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் எக்ஸிக்யூஷன் பாத் டு டிடெக்ட் பக்ஸ் அண்ட் ஜெனரேட் டெஸ்ட் கேசஸ். ஸோ ஏன் அப்படி பண்ணுதுன்னா, ஏதாவது பக் இருக்கா, ஓகேங்களா, அது எல்லாமே ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான், அந்த டெஸ்ட் கேசஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த சிம்பாலிக் எக்ஸிக்யூஷனை பயன்படுத்துகிறோம். அப்போ தான் நம்ம ரொம்ப கிளியரான ஒரு குட் குவாலிட்டி சாஃப்ட்வேர் ப்ராடக்டை கொடுக்க முடியும். வாட் இஸ் மாடல் செக்கிங்? இது என்ன பண்ணோம்னா, ஒரு சிஸ்டமில் இருக்கிற நிறைய மாடியூல்ஸை இண்டிவிஜுவலாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வரும், செக் பண்ணிக்கிட்டே வரும். மாடல் செக்கிங் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் டெக்னிக் ஃபார் வெரிஃபைங் வெதர் எ சிஸ்டம் மாடல் மீட் எ கிவன் ஸ்பெசிஃபிகேஷன். நம்ம கொடுத்துருக்கிற ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு இந்த மாடல் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ அதாவது எங்கேயாவது டெட்லாக் இருக்கா, வைலேஷன், சேஃப்டி வைலேஷன்ஸ் ஏதாவது மீறி இருக்கா, லாஜிக்கல் ஃப்ளோவில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணுறது தான் மாடல் செக்கிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டிஃபைன் டீபக்கிங். டீபக்கிங் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியாச்சு, அதில் ஏதாவது எரர் இருக்கான்னு செக் பண்ணுறது தான் டீபக்கிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வாட் இஸ் ரெக்ரெஷன் டெஸ்டிங்? அதாவது திரும்ப திரும்ப டெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம ரெக்ரெஷன் டெஸ்டிங் சொல்லுவோம். அதாவது பக்கு ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸை செக் பண்ணிக்கிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரும், அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. அதான் ரெக்ரெஷன் டெஸ்டிங். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அண்ட் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்? பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கில் நம்ம சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணுவோம், கோடை பார்க்க மாட்டோம், கோடிங்ஸை பார்க்க மாட்டோம். இதுவே இங்கே நம்ம முக்கியமாக இன்டர்னல் கோடிங் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஒயிட் பாக்ஸில். இதில் நம்மளுக்கு இன்புட் அவுட்புட் பிஹேவியரை மட்டும்தான் பார்ப்போம். இதில் வந்து ஒயிட் பாக்ஸில் உள்ளே இருக்கிற பாத், ஃப்ளோ, லூப்லாம் எப்படி இருக்குது, கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். இது டெஸ்டர்ஸ் தான் வந்து செக் பண்ணுவாங்க, இது வந்து டெவலப்பர்ஸ் செக் பண்ணுவோம். டெஸ்டர்ஸ்னால் நம்ம நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதுவும் டெஸ்ட் பண்ணோம். இதில் டெவலப்பர், ப்ரோக்ராம் டெவலப்பர் தான் பர்ஃபார்ம் பண்ணுவார். நெக்ஸ்ட் யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் பார்ட் ஏ கொஷின். வாட் இஸ் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்? ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, முதல்ல பிளான் போடுவோம், அப்புறம் அதை ஒருங்கிணைப்போம், அப்புறம் டாஸ்க் அசைன் பண்ணுவோம், ப்ராக்ரஸ் எப்படி அந்த ப்ராசஸ் போகுது ட்ராக் பண்ணுவோம், ரிசோர்ஸஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டை ஒரு குறிப்பிட்ட டைமில் குறிப்பிட்ட பட்ஜெட்டில் நம்ம அவங்க கொடுத்த ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபினிஷ் பண்ணுறது தான் இந்த சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். டிஃபைன் சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். கான்ஃபிகரேஷன் என்னதுன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம், யூசர் வந்து சில சேஞ்சஸ்லாம் பண்ண சொன்னால் நம்ம பண்ணணும், ஓகேங்களா, அதெல்லாம் பண்ணுறது தான் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ ட்ராக்கிங் அண்ட் கண்ட்ரோலிங் சேஞ்சஸ் இன் சாஃப்ட்வேர், சோர்ஸ் கோடு, டாக்குமெண்ட்டு, கான்ஃபிகர், இது எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஓகேங்களா, பர்ஃபெக்டாக வச்சுக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ட்ரேசபிலிட்டி அண்ட் வெர்ஷன் கண்ட்ரோல், ஸோ ப்ராஜெக்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும், அதான் சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். வாட் இஸ் ப்ராஜெக்ட் ஷெடியூலிங்? ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் வருது, ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், டைம் அலாட்மெண்ட், அதை ஷெடியூல் பண்ணால் தான் நம்ம சொன்ன டைமுக்கு அந்த ப்ராஜெக்டை முடித்து கொடுக்க முடியும். அதான் ப்ராஜெக்ட் ஷெடியூலிங். பிளானிங் த டைம் லைன், ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ முடிக்கணும், என்னென்ன மைல் ஸ்டோன்ஸ்லாம் நம்ம குறிப்பிட்ட டைமில் எடுக்கணும், ரிசோர்ஸ் எவ்வளோ அலோகேட் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணுறது தான் ப்ராஜெக்ட் ஷெடியூலிங். அதுக்கு நம்ம நாட் சார்ட் டூலை பயன்படுத்திக்கலாம். ஆட் ஏ நோட் ஆன் cloud ஆஸ் எ பிளாட்ஃபார்ம். அதாவது நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அதுக்கு நம்மளுக்கு ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் இந்த மாதிரிலாம் தேவைப்படும். ஸோ இதை நம்ம க்ளவுடில் கேட்டோம்னா அது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம என்னென்ன தேவையோ எல்லாமே அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த க்ளவுடில் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும், எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கும், அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ ஈஸியாக நம்ம சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டை முடிச்சிடலாம், சொன்ன டைமை விட முன்னாடியே முடிச்சிடலாம். அதுக்கு தான் க்ளவுட் ஆஸ் எ பிளாட்ஃபார்மாக பயன்படுத்துகிறோம். வாட் ஆர் டெப்ளாய்மெண்ட் டூல்ஸ்? அதாவது இப்போ நம்ம ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் வாங்கணும், அனலைஸ் பண்ணோம், அதை கேதர் பண்ணி அனலைஸ் பண்ணோம், அதுக்கப்புறமா நம்ம டயக்ராம்ஸ் வரைஞ்சோம், அப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா கோடிங்ஸ் க்ரியேட் பண்ணோம், கோடிங்லேருந்து அந்த எரர்லாம் செக் பண்ணிவிட்டு டெப்ளாய்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்காக, இது ஒரு டூல் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம்னா இன்ஸ்டால் ஆகிடும், கான்ஃபிகர் பண்ணும், சாஃப்ட்வேர் அப்டேட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே வரும், அப்டேட் பண்ணும், அவ்வளோதான், சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான்
டெப்ளாய்மெண்ட் டூல்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட கொடுத்த உடனே அந்த சாஃப்ட்வேர் தானே அப்டேட் ஆகணும், தானே செக் பண்ணணும், எல்லா விஷயமும் பண்ணணும் இல்லையா, அதுதான் டெப்ளாய்மெண்ட் டூல். பெஸ்ட்டு டூல் வந்து இதில் 4 கொடுத்துருக்கேன், நீங்கள் ஏதாவது 2 கூட ஞாபகம் வச்சுட்டா போதும். டாக்கர், ஜென்கின், ஆன்சிபிள், கியூபர்நெட்டிஸ், இது எல்லாமே வந்து டெப்ளாய்மெண்ட் டூல்ஸ் தான். மோஸ்ட்லி கம்பெனிஸில் பயன்படுத்துறது வந்து டாக்கர். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான் பார்ட் ஏ கொஷின்ஸ். பார்ட் ஏ கொஷின்ஸ் நல்லா படிச்சிருங்க. சில டைம் பார்ட் பியில் இந்த பார்ட் ஏ தான் உங்களை காப்பாற்றும். நான் எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஆல் தி பெஸ்ட், எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.